ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு கல்வி வாரியம் சார்பாக 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த அட்டவணை வெளியிடப்பட்ட நேரத்திலும் ஒரு சிறுபான்மை கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த தேர்வுகள், அதிலும் குறிப்பாக 10, 11, 12ஆம் தேதிகளில் நடக்கக்கூடிய இந்த தேர்வுகளை மாற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுவித்திருக்காங்க. இது எதனால வேண்டுகோள் விடுவித்தாங்க, என்ன காரணத்தினால மாற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுவித்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பற்றி தான், அப்படிங்கிற செய்திகளை பற்றி தான் இன்றைய நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 2 முதல் 12ஆம் தேதி வரை ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடக்க இருக்கின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் 10ஆம் தேதி அறிவியல் பாடத்திற்கும் ஏப்ரல் 12ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்திற்கும் தேர்வுகள் நடைபெற உள்ளன. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் 10, 12ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள அந்த குறிப்பிட்ட தேர்வுகளை வேறொரு நாட்களில் நடத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சார்ந்த மனிதநேய மக்கள் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பள்ளி கல்வித்துறை சார்பாக 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள தேர்வுகள் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த தேர்வு அட்டவணையில் 10ஆம் தேதி அறிவியல் தேர்வும் 12ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த 11ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை வருவதால் அன்று மட்டும் தேர்வுகளை நடத்தாமல் இந்த குறிப்பிட்ட தினத்திற்கு மட்டும் விடுமுறை அளித்துள்ளது. ஆனால் முஸ்லிம்களின் பெருநாள் என்பது பிறையின் அடிப்படையில், அதாவது சந்திர பிறையின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதால் ரம்ஜான் பண்டிகை 11ஆம் தேதி அன்றோ அல்லதற்கு ஒரு நாள் முன்போ அல்லது ஒரு நாள் பின்போ வர வாய்ப்புள்ளது. அதனால் 10ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் மாணவர்கள் தேர்வுகளை எழுதுவது என்பது அவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும். எனவே இந்த ஏப்ரல் 10 மற்றும் 12 ஆகிய 2 நாட்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வுகளை வேறொரு நாட்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்வதற்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுபான்மையினர் கட்சியின் சார்பாக வேண்டுகோள் விடுவித்துள்ளது. ஏற்கனவே பல சிக்கல்களுக்கு மத்தியில் பாராளுமன்ற தேர்தல் காரணமாக குறிப்பிட்ட இந்த இடைவெளி நாட்களில் தேர்வுகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறை இந்த அட்டவணையை அறிவித்துள்ளது. ஸோ இந்த அட்டவணையிலும் மாறுதல் வேண்டும், மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக ரம்ஜான் பண்டிகை வருவதால் இந்த மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுத்துறைக்கு அறிவுறுத்தல் வந்துள்ளது. பல தமிழகத்தை சார்ந்த கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஸோ என்ன செய்ய போகிறது தமிழ்நாடு தேர்வு ஆணையம், என்ன செய்ய போகிறது பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறத நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படிங்கிற செய்தியை தான் நம்முடைய சேனல் வழியாக நம்முடைய மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். இது போன்ற பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இணைந்திருங்கள். பை பாய்.